வணக்கம் உறவுகள், நண்பர், தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலத்தோடு இருக்கிறேன். காலையிலேயே வந்து ஜிம்முக்கு வந்துட்டேன். ஜிம் செய்து முடிச்சிட்டேன். நல்ல ஒரு ஓட்டம் ஓடி இதுக்குள்ளேயே நல்ல ஒரு இதாக முடிச்சிட்டேன். தேவனுடைய கிருபையால் காலையில் எழும்பி இவ்வளத்தையும் செய்ய தேவன் புது கிருபையை கொடுத்துருக்கிறார். அதே போல் நீங்களும் நல்ல சுகபலத்தோடு இருக்க வேண்டும். காலையிலேயே எழும்பி பார்த்தா லேசான மழையோட குளிர் கடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு தீர்த்தண்ணியை வச்சு குடிச்சு போட்டு சந்தோஷமாக பைபிள் எடுத்து ஒரு ஜெபம் பண்ணி படித்து போட்டு ஜெபம் பண்ணி போட்டு அதே மாதிரி வந்து ஜிம்மை முடிச்சுட்டு அடுத்த கட்ட வேலை என்னன்னு சொல்லி ஒருக்கா மைண்டில் ஸ்டோர் பண்ணி பார்த்துட்டு அடுத்த கட்ட வேலைக்குள்ளே போகிறேன். என்னென்னு கேட்டால் காலையிலேயே எனக்கு தம்பியாக்களோட கதைச்சி போட்டு அதோட ஒரு அண்ணாக்களோட கதைச்சி போட்டு அடுத்த கட்டமான அலுவலுக்குள்ளே கடந்து போகிறதுக்குரிய வேலை திட்டத்தோடு வெளிக்கிட்டு இருக்கிறேன். என்னென்னு கேட்டால் நேற்று வச்ச பதிவுகளை கொண்டே நீங்கள் பார்த்துருப்பீர்கள். பார்த்துட்டு ஒவ்வொரு தரம் நீங்கள் வந்து நண்பர்கள் ஃபோனில் வந்து கதைக்கலாம் என்று பார்க்குறீர்கள். உண்மையிலேயே எனக்கு நேரம் காணாது. மிக அமைதியாக கதைக்கிறேன்டா அவ்வளவு தூரம் ஜிம் அடித்து கொஞ்சம் களைச்சி போனேன். அப்போ வந்து தம்பியாக்கள் எல்லாம் ஃபேஸ்புக்குகள் யூடியூப்பை பாருங்கோ, நல்லபடியாக பார்த்து அதுகளுக்கும் கூட ஆதரவை தாங்கோ, கூட பலத்தை சப்போர்ட்டை தாங்க வன்னி மலைத்துளை யூடியூப்புக்கு. அது பெரிய ஒரு கிருபையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே போல் எங்களுடைய அருள் பிரதருடைய சபைக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் ஆராதனை பார்ப்பதற்கு போவதற்காக தேவனுக்குள்ளே வாஞ்சித்து முடிவெடுத்திருக்கிறோம். அது நல்லபடியாக இருக்கும். அருள் பிரதரையும் தேவன் அந்த இடத்துல உயர்த்த வேண்டும். அருள் பிரதருடைய சபையில் சென்று நாங்கள் ஆராதிக்க தேவன் கொடுத்து வைத்திருக்கிற கிருபை பாக்கியத்துக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல் நேற்றைய தினம் எங்களுடைய வேலையிடம் மிக மகிழ்ச்சியாக போயிருந்தது. இன்றைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட்டு. அப்போ நைட்டு வேலைக்காக நான் என்னுடைய வேலையெல்லாம் முடித்து விட்டு அடுத்தமாக வேலை இடத்துக்கு செல்வதற்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய பதிவுகளை கொண்டு மிக அருமையாக இருக்கிறது என்று சொல்லி என்னோட கதைக்கிறீர்கள். 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் வேறு லெவலில் இருக்கும் பதிவு. நல்ல சந்தோஷமாக இருக்கும். அதே போல் கணவர் கேட்டிருந்தீங்கள், அண்ணா பொத்துக்கிளிஞ்சாங்கோல் கதையை சொல்லுங்கன்ட்டு. உண்மையிலேயே இந்த காலையில் சொல்கிறேன். என்னென்று கேட்டால் அது வீடியோ எடுத்துகிட்டு நான் அதில் வெப்பம்ன்ட்டு கேட்டேன். எல்லோரும் கேட்டிருந்தீங்க. பொத்துக்கிளிஞ்சாங்கோலில் வந்து நான் 2009 நான் அங்கே இருந்தேன். அங்கே இருக்கைக்குள்ள வந்து அதில் நண்பர் வசிக்கு தெரியும். வசி வந்து என்னுடைய நல்ல நண்பர், அவருக்கு தெரியும். அப்போ இருக்கிற போது நான் விடியல 5 மணிக்கு எனக்கு பொத்துக்கிளிஞ்சாங்கோலில் இருந்து வேலிடத்துக்கு போகணும். நான் மெதலின் செல்லசாருக்கு வரணும். அப்போ நான் எனக்கு சனி ஞாயிறு லீவு. ஏனென்று கேட்டால் தேவனுடைய ஆராதனைகள் செய்கிறேன். நான் ஒரு சபையில் இருந்தேன். நான் அப்போ தேவனுடைய காரியங்கள் பார்க்குறதுக்காக இருக்கிற பொழுது ஒரு நாள் காலையில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2009 3ஆம் மாதம் 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ தான் இருக்கணும். விடியப்புறம் 3:25க்கு நான் தனியத்தான் ஒரு ரூமில் இருந்தது. எனக்கு போயர் தந்திருந்த இடம். நான் படுத்திருக்கிறேன்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்குது பலமாக. என்னென்னு பார்த்தால் கண்ணாடியை சட்டரை ஓப்பன் பண்ணி களவுக்காக வந்து ஜன்னலை இழுக்கிறாங்க. இழுத்து 2 கருவல்கள் தான் இழுக்கிறாங்க. இழுத்த இடத்துல அது கொஞ்சம் பெரிய பலமானதில்லை. அப்படியே நிலத்தோட உள்ள ரூம் மாடிகிடி ஒன்றும் இல்லை. எடுத்து உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. நான் நல்லா நித்திரியாக போனேன். நேரம் ஒரு 3:25 விடியப்புறம் ஒரு 3:30க்குள்ளே தான் இது நடக்குது. நான் டக்குண்டு அப்போ வந்து எழும்பி திடீரென்று பார்த்தா டக்குண்டு 2 பேர் எனக்கு பக்கத்தில் நின்றுட்டாங்க. நின்றோடனே நான் எழும்பி ஒரு சத்தம் ஒன்று போட்டகையோடு அவங்க 2 பேரும் டக்குண்டு வெளியால் போகிற இடத்துல பக்கத்தில் இருந்தவங்க சத்தம் கேட்டு விட்டு உள்ளுக்குள்ளே ஓடி வந்தோன்னே புட்டிச்சகையோடு நான் விட்டையில். ஏன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே வந்தவனை வெளியால் விட்டால் எங்களுக்கு நாங்கள் ஏதோ தவறு செய்தோம்னு சொல்லி போயர் முட்டியோடு திரும்பன்னு சொல்லி விட்டாமல் ஆளை புட்டிச்சு இருத்திட்டோம். தவறாக நினைக்கக்கூடாது. அட்டியை போட்டு ஆளை இருத்திட்டோம். கருவல் இருத்தி போட்டு என்ன ஒரு கருவலும் வந்துட்டான். இருத்தின கையோட போலீஸ் வந்த கையோட என்ன நடந்தேன்னு கேட்ட கையோட நான் சொன்னேன், இப்படித்தான் விடியப்புறம் நான் இதுக்குள்ளே இருக்கிறேன். இப்போ எனக்கு விசா இல்லை, இருக்கிறேன். இவர் வந்துட்டார் உள்ளுக்குள்ளே. விசா இல்லாமலுக்கு என்னுடைய முதலாளி எனக்கு செல்வாக்கா வேலையில் தந்து கொண்டிருந்தார்.
அப்போ வந்து உள்ளுக்குள்ளே இருந்துட்டேன். இருந்த கையோட டக்குண்டு வந்து போலீஸ் வந்தது. போலீஸ் வந்து கேட்டது, மிஸ் நீ யார் எவரெண்டு கேட்டது. அவரை கேட்டோன்னே முதுகில் எனக்கு தட்டி போட்டு சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. நானும் பயப்படலை. என்னத்துக்கு பயப்படணும்? பயப்பட வேண்டிய இடங்களே பயப்படலை, இங்கே என்னத்துக்கு பயப்படணும்னுட்டு அவரை இருத்தி போட்டு உட்டனை எழுப்பி விலங்கடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அதை வந்து நான் பொத்துக்கள் ஞாபகம் எடுக்க உங்களுக்கு மிக வடிவாக சொல்லுவேன். விலங்கடிச்சு கொண்டு போயிட்டாங்க. எங்களில் ஒரு பிழையும் இல்லை. சரியா? நாங்கள் வந்து தமிழர் வந்து உழைப்புக்காகத்தான் இங்கே வந்த நாங்கள். நாட்டு பிரச்சனை உண்டு உழைப்புக்காக. அப்போ இவியல் வந்து எங்களோட வந்து களவுகளுக்கும் இதுகளுக்கும் சேட்டை விடைக்குள்ள எங்களுக்கு மண்ட நோவும். அப்போ மண்ட நோவும் என்று சொன்னால் நாங்கள் எங்களோட பலத்தை வச்சு தான் இங்கே வாழ முடியும். துணிவில்லை என்று சொன்னால் இங்கே வாழ முடியாது. எல்லா பக்கத்தாலேயும் நெட்டுக்கு வீணம் பிரச்சனை கொடுப்பினோம். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. நாங்கள் வந்த நேரத்தில் ஓரளவு கையை நீட்டினாலாம் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உண்மையிலேயே சட்டம் புல் இருக்க முறுக்கிட்டது. ஒற்று விதமான ஆட்டமும் ஆடையில்லாத நாங்கள் அப்படி ஆட்டம் ஆடுற ஆக்களும் கிடையாது. ஆனால் வந்து அமைதியாக இருக்கணும். இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், என்னுடைய லைஃப்பில் இவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் இங்கேயும் சரி, இலங்கையிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, மலேசியாலையும் சரி, மலேசியாவிலையெல்லாம் வந்து நாங்கள் பயங்கர துன்பம் என்று சொன்னால் இருக்குவாங்க நாலா பக்கத்தாலையும் மலேசியன் போலீஸ் எல்லாம். அவ்வளவுத்துக்குள்ளே நின்று சீறி அடித்து இங்கே வந்துட்டா, இங்கே வந்தோடனே சில பேர் என்ன நினைக்கிறீங்க, லூசுத்தனமாக கதைக்கக்கூடாது. சரிதானே? திரும்ப சொல்கிறேன். நான் வந்து வாய்வுகளோடையும் வேலையோடையும் குடும்பத்தோடையும் வாழ்க்கையோடையும் போய் கொண்டிருக்கேன். லூசுத்தனமாக கதைக்கக்கூடாது. கதைக்கிறத மண்டைக்கும் பாக்கியும் தொடர்பாக இருக்கான்னு பார்த்து கதைக்கணும். வலு நிதானமாக தான் நான் கதைக்கிறேன். எனக்கு உண்மையான விசுவாசமான அண்ணன் தம்பியெல்லாம் என்னோட நல்ல மாதிரி இருக்கிறேன். நானும் நல்ல ஒரு அமைதியான பிரெஞ்சுக்காரன் சொல்கிற மாதிரி ஜோந்தி என்று தான் சொல்லுவாங்க. அப்படியானால் தான் உங்களுக்கு பிடிச்சால் முகநூலை பாருங்க, ஃபேஸ்புக்கை பாருங்க, இல்லையோ விட்டுட்டு போயிடணும். இதுக்குள்ளே வந்து நான் என்னத்துக்காக இதுகளை கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறான்னு கேட்டால், எனக்கும் என்னுடைய இலங்கை தாய்நாட்டில் வந்து சரியான பற்று இருக்குது, விசுவாசம் இருக்குது. அதே மாதிரி இலங்கையில் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் வன்னி மாவட்டத்தில் எனக்கு சரியான பற்று இருக்குது. வன்னி மலத்தில் சுற்றி போனது சரியான பற்று இருக்குது. என்னென்று கேட்டால், எங்களுக்கு நாட்டில் இருக்கிற இப்போ பிரச்சனைகள் ஒன்றுமில்லை. நாடு நல்லா இருக்குது. நாங்கள் சேகரித்து எங்களோட யூடியூப்பில் வளர்ந்தால் எத்தாஜூனியில் தான் யூடியூப் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அவங்க பார்த்து அவங்களுடைய யூடியூப் சரியான முறையில் போச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு அவங்க காசுகளை தருவாங்க. காசுகளை தந்தால் நான் வந்து ஏழைகளுக்கு கொடுக்குறதுக்கு தான் இந்த அறிவியல் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்து வீணான கதை கதைக்கக்கூடாது. அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். விடிய எழும்பி நான் அமைதியாக வேவில் படித்து தேவனுக்கு ஆராதித்து தேவனுக்கு நன்றி சொல்லித்தான் நான் ஜிம்முக்கு வந்து ஜிம்மிலேருந்து இன்றைக்கு 8 கிலோ குறைச்சிருக்கிறேன். என்று கேட்டால் டாக்டர் சொல்லிட்டா 10 இருக்க வேண்டிய டயபிட்டிஸ் 13 வந்துட்டு குறையண்டு. நான் சரியான நிதானமானால் சரிதானே? என்னுடைய துணியில் தான் நான் எப்பயும் கதைக்கிறேன். நான் உங்களை யாரையும் குற்றப்படுத்தலை. உங்களை யாரோடையும் எப்பயுமே எனக்கு தமிழாக்கள் மேலே எல்லார் மேலேயும் அன்பு இருக்குது. என்று கேட்டால் எங்களோட தமிழாக்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி உலகத்தையே தமிழன் ஆளணுமன்றதான் என்னுடைய விருப்பம். இதைத்தான் நான் எப்பயுமே அன்பாக நேசித்து செய்து கொண்டிருக்கேன். எனக்கு யாரும் எதிரிகளும் இல்லை, எனக்கு யாரும் துரோகிகளும் இல்லை. நானும் எல்லாரோடையும் அன்பாக பழகி கொண்டு போகிற மனுஷன்தான். இந்த வீடியோவை பாருங்கள். இது வன்னி மலத்தில் யூடியூப்லேயும் வரும். அன்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களால் முடிஞ்சதை வந்து இங்கே சாப்பாடுகள்லாம் வீணடிக்கிறீங்க. இவ்வளவு சாப்பாடுகள்லாம் கொண்டு கொட்டி வீணடிக்கிறீங்க. ஒரு 10 ரூபாண்டாலும் இலங்கையில் உள்ள ஏழைகளுக்கு மலையகமாக இருக்கட்டும், வன்னியாக இருக்கட்டும், யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், திருவோணமலையாக இருக்கட்டும், மட்டக்களப்பாக இருக்கட்டும், மன்னாராக இருக்கட்டும், கொழும்பாக இருக்கட்டும், கண்டியாக இருக்கட்டும், பதுளியாக இருக்கட்டும், நீர்கொழும்பாக இருக்கட்டும், ஹட்டனாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் ஒரு 10 ரூபாயாவதையா உதவி செய்யுங்க. நாங்களும் இங்கே குடும்பம் பிள்ளைகளோட உழைச்சித்தான் வாழ்கிறோம். சரியா? நாங்கள் களவுக்கு போகிறாக்கள் இல்லை. வந்த நாள்லேருந்து டிக்ளேர் பண்ணப்பட்ட விசாவுக்கு 50 ரூபாய் இந்த சம்பளத்துக்கு 50 ரூபாய்க்கு நான் கட்டணும். சரிதானே? எல்லா விதத்தையும் நான் பார்த்து நடந்து கடைகளுக்குள்ள நின்று கடைகள் நடத்தி கடையால் இவ்வளவு நட்டங்கள் பட்டு திரும்பவும் மீளங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து உண்மையிலேயே அன்பானவராக இருங்க. ஒரு தடவை பிடிக்க இல்லையா? ரைட், ஓகே, சல்யூட், நீ போயிட்டு வா, நான் போயிட்டு வரேன். ஆபிரகாம் என்ன சொன்னார்? லோத்துவை பார்த்து, நீ வடக்க போ, நான் கிழக்க போகிறேன். விஷயம் முடிஞ்சுது. இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுக்காக வந்து மனுஷரை வந்து நெருக்கக்கூடாது. சரிதானே? ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கும். அந்த பிரச்சனையில் அவரவர் சரி செய்து கொண்டு போவார். அடுத்தவர்கள் மேலே குற்றம் சுமத்துவது, அடுத்தவர்கள் மேலே தவறு சொல்லுவது எல்லாத்தையும் ஒருத்தர் நிறுத்துங்க. நான் என்னுடைய அன்பு தம்பி சௌரங்கள், அன்பு அண்ணன்மார் எல்லாம் என்னோட நல்லபடியாக இருக்கிறேன். அவையில் ஒருத்தரும் என்னோட அன்பாக நடந்து கொண்டிருக்கிறேன். உங்களோட வேலை திட்டங்களை சந்தோஷமாக பார்த்து சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். அதே போல் நீங்கள் நல்ல சுகபலத்தோடு குடும்பம் பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன். வன்னிமலத்தில் யூடியூப் நண்பன். நன்றி, வணக்கம்.